வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது செம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க பார்க்க போறோம். அகாரோட டயர் இன்ஃப்ளேட்டர். இது வெறும் டயருக்கு பிரஷர் பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நீங்க பவர் பேக்கா யூஸ் பண்ணலாம். அது இல்லாம உங்களுக்கு டார்ச் லைட்டாவும் இது யூஸ் ஆகுது. சோ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங்னு பார்த்தோம்னா இதுதான் உங்களுக்கு அகாரோட போர்ட்டபிள் டயர் இன்ஃப்ளேட்டர் வரக்கூடிய பாக்ஸில் உங்களுக்கு சைடில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீடைல்ஸு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சேஃபாக பேக் பண்ணி வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் மெயின் டயர் இன்ஃப்ளேட்டர் நம்மளுக்கு இருக்கு. இந்த ஆக்சசரிஸில் நம்மளுக்கு இந்த டயர் இன்ஃப்ளேட்டரில் ஃபுட்பால் நம்ம கிடைக்க வேண்டிய ஆக்சசரிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். கம்ப்ளீட் கிட்டு. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வால் டியூப்ல மாட்டோம். கார் பைக் நீங்கள் எதுக்கு ஏர் ஃபில் பண்ணாலும் இதை வந்து நம்ம மாட்டணும். ஒரு சைடு டயர் இன்ஃப்ளேட்டர்லேயும் இன்னொரு சைடு நம்ம கார் பைக்லேயும் மாட்டிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டோட தான் நம்மளுக்கு இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் வருது. நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்லா லென்த்தாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம போட்டு கொண்டு போகிறதுக்கு போர்ட்டபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம டயர் இன்ஃப்ளேட்டருக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். அகாரா ஓடுது. சீரியஸ்லி நல்லா இருக்கு. ஓரளவுக்கு நம்மளுக்கு போர்ட்டபிளா இருக்கு. பாக்கெட்ல வச்செல்லாம் எடுத்துட்டு போற கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஓகே. அண்ட் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் தான். அதை எடுத்துட்டு நம்ம இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே ஆன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். கீழே நம்மளுக்கு பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காத்து உள்ள சக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் காத்தை வெளியேற்றுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியா தான் நம்மளுக்கு காத்தை எடுத்து நம்மளுக்கு உள்ள தள்ளணும். அண்ட் இப்போ இதோட ஸ்கிரீனை நம்ம ஆன் பண்ணி பாத்துருவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைச்சிடும். தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் அவ்வளவுதாங்க அன்பாக்சிங். அண்ட் ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே போர்ட்டபிளா இருக்குதுங்க. சைஸ் வந்து ரொம்ப சின்னது. பாக்கெட்ல வச்செல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. பட் ஸ்டில் நீங்க பேக்ல வச்சு ஈஸியா எடுத்துட்டு போகலாம். வெயிட்டும் லெஸ்ஸா இருக்கு. அண்ட் இது வந்து 4000 mAh பேட்டரியோட வருது. USB-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சி போர்ட் இருக்கனால ஜென்ரலா நீங்க போன் சார்ஜ் பண்றதுக்கே USB-C தான் எடுத்துட்டு போவீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டயர் இன்ஃப்ளேட்டரை நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் நீங்க கிட்டத்தட்ட 150 PSI வரைக்கும் பிரஷர் வந்து ஏற்றிக்க முடியும். ஸோ நார்மலா நம்ம பைக்கு காருக்கு யூஸ் பண்றதுலாம் மேக்ஸிமம் ஒரு 40-50 தான் போகும். பட் 150 வரைக்கும் இதுல நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% பீப்புளுக்கு வந்து இது போதுமானதா இருக்கும். நீங்க போத் கார் பைக் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் வச்சு நீங்க பிரஷர் செக் பண்ணிக்கலாம். பிரஷர் வேணும்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டயர் இன்ஃப்ளேட்டர்ல உங்களுக்கு பில்ட் இன் டார்ச் கொடுத்திருக்காங்க மேல டாப்ல. சோ இந்த டார்ச் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பிரைட்னஸ் கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்டில் அது ஓரளவுக்கு யூசபிளா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் எமர்ஜென்சி லைட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த டார்ச் லைட்டே பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல விட்டு எரியும். அது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல உங்க கார் எதுவும் பஞ்சர் ஆயிடுச்சு இல்ல வேற எதுவும் ப்ராப்ளம்னா கூட அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இருக்குது ஒரு நல்ல விஷயம். ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா இதை நீங்க வந்து பவர் பேங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4000 mAh பேட்டரி நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க உங்க போனுக்கு இல்ல லேப்டாப்புக்கு கூட நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டயர் இன்ஃப்ளேட்டரை யூஸ் பண்ணி. அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ பிராக்டிகலா ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம பிராக்டிகல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட கார்ல நான் நைட்ரோஜன் தான் வச்சிருக்கேன். அதனால கிரீன் கேப் இருக்கு. ஒன்ஸ் கார்ல இருந்து நீங்க அந்த கேப்பை கழட்டிட்டு மவுத் கேப்பை கழட்டிட்டு நீங்க வால் டியூப்ல செட் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளா அப்படி போட்டு டைட் பண்ணிட்டா போதும். கரெக்டா அது உள்ள போய் உட்கார்ந்துரும். அண்ட் இப்போ நம்மளோட டயர் இன்ஃப்ளேட்டர் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரஷர் வேணுமோ அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ செட் பண்ணிட்டு நீங்க இதுக்கப்புறம் ஆன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்ப டயர்ல எவ்வளவு பிரஷர் இருக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஒன்ஸ் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரஷர் ஏற ஆரம்பிக்கும். பட் காருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தாங்க ஏறுது. ஜஸ்ட் நீங்க வீடியோல பார்க்கலாம். நான் இந்த எடிட்டும் பண்ணல. சோ ஒரு 0.5 ஏறதுக்கே பாத்தீங்கன்னா டைம் எடுக்குது. பட் பைக்குக்கு இதே விஷயம் ஃபாஸ்டா இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் நீங்க ஏர் ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா நம்ம வால் டியூப்ல இருந்து கழட்டி எடுத்துட்டு திருப்பி மவுத் கேப்பை போட்டுடலாம். ஸோ அவ்வளவுதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். நீங்க வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ கார் பைக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம ஃபுட்பாலுக்கும் இந்த ஒரு டயர் இன்ஃப்ளேட்டரை யூஸ் பண்ணி ஏர் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ இதோட கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதோட பேட்டரி லைஃப் ஏன்னா 4000 mAh பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கார் ஒரு பைக்கு நீங்க செக் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு மேலேயே கூட செக் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் அந்த டயர் பிரஷர் அதை பொறுத்து. பட் பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த டயர் இன்ஃப்ளேட்டரோட ப்ரோஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கான்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து ஸ்லோவா இருக்குதுங்க. ஏன்னா காருக்கு நான்
டயர் ப்ரெஷர் பண்ண செக் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில சிச்சுவேஷனில் ரொம்ப ஸ்லோவாக தான் அப்படியே மேலே போகுது. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் செக் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் இது கண்டிப்பாக இருக்காது, எதுவும் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது கான் பார்த்தீங்கன்னா சில டைம் நம்மளுக்கு இது ஹீட் ஆயிருது. லைக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம போகும்போது ஒரு 40-50 அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா இது வந்து ஹீட் ஆயிருது ஈஸியாக. அதே மாதிரி காருக்கு நம்ம வந்து 4 வீலும் சேர்த்து செக் பண்ணும்போதும் இந்த வந்து ஹீட் ஆயிருது. அண்ட் மூணாவது நெகட்டிவ் நான் சொல்றது, இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப காமன் தான். நாலாவது கான், இது வந்து நம்மளுக்கு ஹெவி யூசர்ஸுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க வந்து பெரிய டயர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றீங்க, எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ லாரி மாதிரியான விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. அண்ட் யாரும் அப்படி மோஸ்ட்லி நினைக்கவே மாட்டாங்க. இது அவங்க மெயினா அகாரோ லான்ச் பண்ணதே பார்த்தீங்கன்னா கார் பைக்குக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து இதில் நீங்க பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் பார்த்தீங்கன்னா அமேசான்ல நமக்கு 2000 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.